வணக்கங்க. என் பேர் சக்தி முருகன். நாட்டு சக்கரை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா. இப்போ நம்ம இது வந்து கரும்பு கொல்லியில் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 மாதத்து கரும்புங்க. 7 அடி 8 அடி உயரம் இருக்குது கரும்பு. இதுக்கு இது வரைக்கும் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்காம ரெடி பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதிகமாக எந்த இதுவும் பயன்படுத்தலை, ரசாயனங்களை. முன்னாடி வந்து எள்ளு புண்ணாக்கு வந்து கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்தீங்க. கரும்பு இப்போ வந்து நல்லா சோளை பிக்கிற ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு சோளை உரிச்சாச்சுங்க. தோகை பிரித்து உரிச்சாச்சு தோகை உரிச்சாச்சு. இப்போ 5 மாதம் ஆகுது. கரும்பு 7 அடி உயரம் இருக்குது. க்ரீனிஷ் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷ் இருக்குது. சோலையில் பச்சை வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5ஆவது மாதம். இதுக்கப்புறம் வந்து கரும்பு 6ஆவது மாதத்தில் ஸ்டார்டிங் ஆகுது. இதோட கரும்பு வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ தான் வந்து உரங்கள்லாம் அதிகமாக கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், உரம் பயன்படுத்தாமல் இப்போ நேச்சுரல் மெத்தடில் சொல்லிவிட்டு மீன் அமிலம் வந்து கொடுக்க போகிறோம். தண்ணியில் கொடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இதை கொடுக்குறோம் பாருங்கள். இதான் வந்து நம்ம மீன் அமிலம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. பழைய வெள்ளத்தையும் மீனையும் வந்து 40 நாள் ஊற வச்சு இதில் வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகி நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம வந்து இப்போ கரும்பு கொல்லியில் வந்து கொடுக்க போகிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம இயற்கை முறையில் கரும்பு வந்து உற்பத்தி பண்ணுறோம். அதனால் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது. கேன்சர்லாம் எதுவும் வராதுங்க. அதுக்கு தான் இதுமாதிரி பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இது பழைய கால மெத்தடு. இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம், இன்னும் இந்த தண்ணி பாசன தண்ணி பாஞ்சிட்ருக்கு. ஏற்கனவே போயிட்டுருக்கு தண்ணி. அந்த தண்ணிக்குள்ளே இதை மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொல்லி ஃபுல்லாக பறக்கிடுங்க.